மார்னிங் சிஸ்டர். என்ன சிஸ்டர், நான் குட் மார்னிங் சொல்றது கூட கேட்காம போட்டுக்குள்ளே விழுந்து கிடக்குறீங்க. அப்படி என்னது தான் பார்க்குறீங்க? இந்த வாரம் பார்த்தோம்னா இந்த ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையும் மரியட்ரோன் கத்தி வருது. அவங்க யாரு என்ன அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர். சிஸ்டர் அதுவா, அவங்க நம்மளோட சிஸ்டர் தான் படிப்பாங்க. போன கிழமை புதிர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. என்ன சஜஷன் சிஸ்டரா? ஆமா, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சஜஷன் சொல்லலாம். எனக்கு பாருங்க வர வர ஒண்ணுமே நினைவுலயே நிற்க மாட்டேங்குது சிஸ்டர். சரி, அவங்க எங்க பிறந்தாங்க, என்ன செய்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, என்ன பணி செய்தாங்க? சரி சரி, நீங்க இப்பதான் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு மறதி கூடிட்டு நான் இப்ப எல்லாத்தையும் சொன்னேன்னா அவங்கள ஏற்றுமே நான் ஒத்துக்க முடியாது. அதனால நீங்க எனக்கு ஒரு கேள்வியா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சரி சரி, அவங்களோட பேர் என்ன சிஸ்டர்? என்ன சிஸ்டர், இப்பதான் நீங்க யூடியூப்ல தட்டி கொண்டே இருந்தீங்க. பாத்தீங்களா, அதான் எனக்கு நினைவே நிற்க மாட்டேங்குது. இந்த மரியட்ரோன் கத்தின்ற பேர் கேட்ட உடனே எனக்கு அவங்க ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க போல இருக்கு. ஆமா சிஸ்டர், சரியா சொல்லிட்டீங்க. அவங்க இத்தாலி நாட்டுல கோல்ஜி என்ற இடத்துல 1733 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி பிறந்தார். சிஸ்டர், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஐயோ நிப்பாட்டுங்க. இப்ப உங்களோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நம்ம இப்ப நிறைய சொல்லுவாச்சு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி சரி சரி. இதோ உங்கள் சரி, நான் உங்களை பார்க்கிறேன். அந்த ஒரு ஆட்டுக்குட்டி வருகின்றது, வருவார் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இல்லை, என்ன செய்வது ஒன்றும் எனக்கு வரவில்லையே. சரி, நான் போய் பார்த்து வருகின்றேன். சரியா? அந்த பக்கம் போனேன், அந்த பக்கம் மலை பக்கம் கூட போனேன், அங்கேயும் காணவில்லை. இந்த பக்கம் காடு எங்கேயும் போய் தேடுகிறேன் நான் அல்லையா. ஆனால் மரியாதை காணவில்லை. நான் என்ன செய்வேன்? சரியா, அது போகாது. நான் மரியாதைக்காக வேண்டிய சரியா, காலையில் நான் எழுந்திருக்கு திருச்சி போய் பார்த்து மரியாதை போய் கூப்பிட்டு வருகிறேன். சரியா? மரியாதை இங்கே இருக்கப்பா. நான் தேடி எல்லாம் காடு மலை எல்லாம் மலை தேடி எங்கே இருக்கின்றாரு? ஓ, மரிய தங்காச்சி இங்கே தான் இருக்கீங்களா? நேற்று இரவு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தீங்களா? உங்களுக்கு பயம் இல்லையா? உங்களுக்கு ஓகே, சரி, சந்தோஷம். நான் உங்கள் வீட்டுக்கு போவோமா? பேசப்பா, நம்முடன் இருக்கும் வரை நாம் எதுக்குமே பயப்படக்கூடாது. சரியா? வாங்க, வீட்டுக்கு போவோம். வாங்க. சின்ன வயசுல நடந்த நிகழ்வுகளை கேட்கும்போது இன்னும் அவங்களை பற்றி நிறைய கேட்கணும்னு தோணுது சார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் என்ன தனியாக அந்த காட்டில் நானாக இருந்தால் அவ்வளோதான் செத்துருப்பேன். ஆமா சிஸ்டர், அவங்களுக்கு ரொம்ப தைரியம் மட்டும் இல்லை, அவங்க தாட்சி, தியாகம், இரக்கம், இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை போன்ற நற்பண்புகளை கொண்டிருந்தாங்க. சரி, அவருக்கு என்ன பணி செய்தார்கள்? அவங்க ஒரு நர்ஸாக பணி செய்தாங்க. அதுவும் முதலாம் உலக போர்ல ரெட் கிராஸ் நிறுவனத்துல இருந்து ஒரு நர்ஸாக பணியாற்றினாங்க. சரி, நர்ஸாக பணியாற்றிய இவங்களுக்கு என்னத்துக்கு புனித பட்டம் கொடுத்தாங்க? ஏன்னு சொன்னா அவங்க இறைவனுடைய அனைத்து வாழ்வுல உறுதியாக நிலைத்திருந்தாங்க. அதுவும் இல்லாம இயேசுவினுடைய நற்செய்திய இதுவரை கேளாத ஏழை மக்களுக்கு அதுவும் வெளிநாட்டு மக்களுக்கு பணி செய்ய விரும்பினாங்க. ஆமா போங்க, விருப்பத்தெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா சிஸ்டர், நம்ம மரிய கொண்டாடுற வாழ்க்கையில அவங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் நடந்துச்சு. அப்படின்னா அவங்க எந்த நாட்டுக்கு போய் பணி செய்தாங்க? அவங்க தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நாட்டுக்கு சென்று அங்கு ஈக்குவதோர் என்ற இடத்துல சுவார் மக்களுக்கு பணி செய்வாங்க. சுவார் மக்களா? அப்படியா? ஆமா, அவங்க பழங்குடி மக்கள். அவர்களுடைய 2 இனங்கள் இருந்தன. அந்த பழங்குடியினர் எப்படி மரியாதை ஏற்றுக்கொண்டார்களா? முதல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா இவங்களுடைய நர்ஸ் பணியை பார்த்துட்டு இவங்களுடைய அந்த பணி மூலமா அவங்க இவங்களை கலந்துட்டாங்க.
காட்டுல ஈக்கோட காட்டுல வேலை செய்தாங்க. அந்த காட்டுல மருந்தெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஆனா அவங்க அங்க இருந்து எடுத்த அந்த பச்சிலை இலைகளையும் கத்திரிக்கோள் ஆகிய சிறிய எளிய கருவிகளை கொண்டு ஆபரேஷன் முதல் அவங்களுடைய உயிரை கூட காப்பாத்தி இருக்கிறாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அவங்களுடைய எளிய கருவிகளை கொண்டு எளிய முறையில எப்படி மருத்துவம் செய்தார்கள் எனக்கு இப்ப நினைவுக்கு வருது சிஸ்டர். நல்ல வேளை இப்பயாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. மரிய தொண்டாச்சியே வந்துட்டாங்களே, அவங்கள்ட்டே கேட்போமே. சரி சிஸ்டர், காலையிலே ரொம்ப விறுவிறுப்பா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சிஸ்டர், நீங்க அந்த ஈக்குவலாக பணி செய்யும்போது எளிய கருவிகளை கொண்டு பணி செய்ததா நாங்க படிச்சிருக்கிறோம். அதுதான் அதை பத்தி நாங்க எப்படி என்ன பணி செய்திருப்பாங்க, அந்த எளிய கருவிகளை கொடுத்து என்ன மருத்துவம் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறீங்களா? அது ரொம்ப சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் ரொம்ப கடவுளுடைய விசுவாசத்தை அதிக ஒரு நிகழ்ச்சி சிஸ்டர். நான் ஒரு முறை நம்மளுடைய மதப்பிரவேசத்தில் சந்திச்சுட்டு நம்மளுடைய கான்வென்ட்டுக்கு வர்றதுக்காக வந்துட்டு குதிரையில் வந்தோம். அது கொஞ்ச நேரம் பயணம் இல்லை, நீண்ட தூர பயணம். அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த மலைவாசனுடைய தலைவர், அவருடைய பேர் டூரஸ், அவரு எங்களை வழிமறிச்சிட்டாரு. அதுவும் எங்களுக்கு முன்னாடி குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த மலைவாசனுடைய தலைவருடைய மகளுக்கு முன்னாடிப்பட்டு அவங்க சாதனை நிலையில இருந்தாங்க. அதனால அவங்க நீங்க எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி எங்களை வழிமறிச்சிட்டாங்க. ஐயோ, அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? இதே மாதிரிக்கா அப்போ நானும் யோசிச்சேன், ஐயோ என்ன செய்யறதுன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு பெண் கத்தி தான் இருந்துச்சு. பெண் கத்தி நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துக்கு சின்ன ரோடு தான் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு கத்தி மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. கடவுள் மேல விசுவாசத்தை வச்சு அவர் மேல இருந்த நம்பிக்கையில அந்த பெண் கத்தியால அந்த பிள்ளைகளுடைய சதைக்கு உள்ள இருக்கிற பிள்ளைகளை கையில மருந்தும் இல்லை, ஏதோ எங்ககிட்ட இருந்த அந்த இலைகளை பார்த்து பறிச்சு நாங்க அதை வச்சு கட்டி வச்சுட்டோம். அப்ப அவங்களுக்கு ஆபத்தும் ஏற்படலையா? அந்த பிள்ளை பிழைச்சதுனால நாங்க தப்பிச்சோம். ஏன்னா அந்த பிள்ளை கண் விழிச்சு அவங்க கதைக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால அவர் என்ன செஞ்சார், நாங்க போக வேண்டிய இடத்துக்கு அவரே பாதுகாப்பா எங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாரு சிஸ்டர். என்ன மரிய தொண்டாச்சியை காணோம்? சிஸ்டர், அவங்க அப்படித்தான். அவங்க நிறைய புதுமைகள் செய்வாங்களாம். செஞ்சுட்டு அந்த இடத்திலேயே நிற்க மாட்டாங்களாம், போயிடுவாங்களாம். சரி, அப்ப அவங்க நிறைய புதுமைகள் செய்திருந்தாங்கன்னா எனக்கு அந்த புதுமைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, உங்களுக்கு புதுமைகளை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சாகும் வரை பணி செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்க 47 ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்ப இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க? அவங்க 1969ஆம் ஆண்டு இறந்திருக்கிறாங்க சிஸ்டர். அப்படின்னா ஒரு 5 வருஷம், நான் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க சிஸ்டர். எப்படி அவங்க இறந்தாங்க? அவங்க அவங்களுடைய வருடாந்த தியானத்துக்காக விமான பயணம் ஒன்றை மேற்கொண்டாங்க. அந்த விமானம் பறந்து ஒரு 2-3 வினாடியில அந்த விமானம் ஒரு வாழை மரத்துல போய் மோதிச்சாங்க. ஐயோ பாவமே. அந்த வாழை மரத்துல மோதியதும் விமானம் கீழே விழுந்துச்சு. விழுந்ததுல என்ன அதிசயம் சொன்னா, அந்த விமானத்துல இருந்த மக்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா பாவம் நம்ம வரி கொண்டாட்டு மக்கள் இல்ல எல்லா மக்களும் உயிர் பிழைச்சிட்டாங்க. ஆனா நம்ம வரி கொண்டாட்டு மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஐயோ பாவமே. அப்ப அந்த சுவார் மக்கள் என்ன செய்தாங்க? அவங்க இந்த வரி கொண்டாட்டினுடைய அடக்கு சடங்கின் போது வானத்துல ஒரு புதிய வானவில்லை ஒன்றை பார்க்குறாங்க. அந்த வானவில்லை பார்த்த உடனே அவங்க இந்த வரி கொண்டாட்டி ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்த என்பதை நம்பி இருக்கிறாங்க. அது என்ன அதிசயமான வானவில்? ஆமா, அது ஒரு அதிசயமான வானவில். ஏன்னா அந்த நேரம் அந்த இனங்களுக்குள்ள சண்டை இருந்துச்சு. ஆனா அவங்க இந்த வானவில்லை பார்த்ததோட அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அதோட இந்த புதிய வானவில்லை அவங்க ஒரு புதுமையா கருதுனாங்க. அப்ப நிறைய பேர் அந்த மரிய தொண்டாச்சியில மன்றாடி இருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா நிறைய பேர் கொண்டாடினாங்க. அதுவும் இல்லாம நிறைய புதுமைகள் கூட செஞ்சிருக்கிறாங்க. சிஸ்டர், புனிதர்கள் இந்த காலத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, புனிதர் ஆகுறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம கூட புனிதர் ஆக முடியும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுது சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர், இந்த காலத்திலையும் நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா மரிய தொண்டாட்டியும் நிறைய புதுமைகள் செய்துதான் புனிதர்கள்
நவீன காலத்திலும் சிறிய புனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் புனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். புனிதம் என்பது இந்த காலத்திற்கும் சாத்தியமானது ஒன்று. எனவே இந்த புனிதர்கள் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறார்கள். இந்த சவாலை நாமும் எதிர்கொள்வோம். புனிதர்கள் போல நாமும் வாழ்ந்து புனித வாழ்வை வாழ்வோம். நன்றி.